ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து பின்னாடி பாருங்கள் ஹட் ஹவுஸ் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். ஆமாங்க, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விலாக் வந்து நம்ம ஹட் ஹவுஸில் இருந்து தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ஆப்போசிட்டில் காளி கோயில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அந்த வேண்டுதல் வந்து நல்லபடியாக நிறைவேறிடுச்சு. அது வந்து ரொம்பவே பெரிய ஒரு ஹாப்பி நியூஸு. அது வந்து நான் நெக்ஸ்ட் விலாகில் என்னென்னு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறனால அம்மா வந்து பொங்க வச்சு கோழி அறுத்தாங்க. அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அந்த நாட்டுக்கோழியை வந்து சூப்பர் ஸ்பைசியாக வந்து நம்ம அடுப்பில் சமைச்சு சாப்பிட போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபுல் விலாகும். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சூப்பராக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். வாங்க வீடியோவில் பார்ப்போம். நான் வீட்டிலேருந்து கிளம்பி வர்றதுக்குள்ளேயே வந்து அம்மா எல்லாமே ஆல்மோஸ்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், குழம்புக்கு மசாலா அரைச்சி வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து பொங்கலும் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொங்கலும் வச்சுட்டாங்க. கோழி வந்து க்ளீன் பண்ண கசாப் கடைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது வந்து அம்மா க்ளீன் பண்ண தெரியாது கரெக்டாக. அந்த லெக் பீஸ் எல்லாம் கரெக்டாக போடணும் இல்லையா, அதனால க்ளீன் பண்ண போயிருக்காங்க. வந்தோடனே சமைக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம ஹட் ஹவுஸ் அங்கங்கே ஒன்று ஒன்று தொங்குது. இவர் பாருங்க, கிருத்தின் என்ன பண்ணுற? கேக் சாப்பிட்றீங்களா? அம்மா கொஞ்சம் கொடுங்க. என்ன கேக் அது? ஒயிட் கேக்கா? கோயிலுக்குள்ளேயே வரமாட்டேன்றா ஃப்ரெண்ட்ஸ். என்றைக்கு இந்த காளி வேஷம், இந்த வேஷம் போட்டது பார்த்தோன்னா பயந்துட்டு சார் கோயிலுக்குள்ளேயே வரமாட்டேன்றார். சாமி வர்றது பார்த்து எனக்கு எப்படி பயமோ அதே மாதிரி அவரும் பயப்படுறாரு இல்லைப்பா? பயமாக இருக்கா? சாமி 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 அது. ரெண்டு சாமி தான். சாமி சொல்லு, சாமி. ம், அப்பா கோயிலில் இருக்கார். அப்பாக்கு சாமி வரல. அப்பாக்கெல்லாம் சாமி வரல சாமி, அது வேற சசி மாமா. ஆமா. அழகி அழகி இங்க பாருங்க. மோஷி இங்க பாரு, போன் பாரு சாமி. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து பொங்கல் வைக்கிறதுக்குள்ள பொங்கல் வச்சு ஆடுன்ற பாருங்க, கோழியெல்லாம் க்ளீன் பண்றதுக்குள்ள அழகி ஒரு டைம் தூங்கி எழுந்துட்டாங்க. தூங்கி எழுந்தது போதுமா? என்ன நெத்தியெல்லாம் சாமி மை வச்சியா? ஹாய் சொல்லுங்க. ஹாய், ஹலோ. கசாப் கடையில் போயிட்டு கட் பண்ணிட்டு வந்தாங்க அம்மா. நீயே கட் பண்ணலாம் இல்லம்மா? கட் பண்ணலாம், டைம் ஆயிடுச்சு. ஒரு கால் தான் போடுற, ஒரு கால் போடவே இல்லை கடைக்காரன். லெக் பீஸ், எனக்கு ஒரு லெக் பீஸ். கரெக்டாக நாட்டுக்கோழி செய்யும் போது மட்டும் அம்மா வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு செய்யறதுக்கா, செஞ்ச குழம்பு சாப்பிட்றதுக்காமோ ஆனால் நீங்கள் தான் செய்கிறீங்களே. அம்மா தான் செஞ்சுட்டு இருக்காங்க, நான் சும்மா உட்காந்து நிற்கிறேன். அம்மா மசாலா வச்சுட்டு வந்தாங்க, நான் சும்மா உட்காந்து. போன டைம் வந்து அடுப்பில் அரைச்சாங்கல்ல பார்த்து, அடுப்பில் ஐயோ வளர்றேன், கல்லில் அரைச்சாங்கல்ல பாட்டி. எங்கள் அம்மா வேற. ஆனால் இந்த கல்லில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஜெகன்ற பிற பப்பு வந்து கோலப்பொடியெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டான். கோலப்பொடியா மண்ணாமா எல்லாமே போட்டு இந்த கல்பிரிட் அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டான். கிருத்தின், எதுக்கு மண்ணு போட்டு அரைச்ச? சிரிக்காது, எதுக்கு அரைச்ச சொல்லு. அழகி இங்க பாருங்க, முறைச்சு பாருங்க என்ன அப்படிதான் மறைக்கிறதா? அதனால அம்மா வந்து எங்க அண்ணி வீட்டுல போய் மிக்சியில அரைச்சிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, மசாலா அரைச்சிட்டு வந்து வச்சிருக்காங்க. ஆல்ரெடி சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டிருக்காங்க, அது போட்டு கலந்துட வேண்டியதுதான். இந்த சைட்ல எல்லாம் பாருமோ கனகாமரம் பூச்செடி எப்படி வந்திருக்குன்னு. எவ்வளவு சூப்பரா சைட்ல எல்லாம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அந்த பக்கம் போய் பறிக்கதான் முடியல, அது அப்படியே காஞ்சி காஞ்சி உதிர்ந்துரும் போல. நம்மளுடைய ஹட் ஹவுஸ் பாருங்க. பாச மலர்களா? அழகி பாப்பா பாப்பா சொல்லலாம். எங்க பராக் பாத்துன்னு சொல்றேன். இங்க பாரு, பாப்பா எங்க இருக்கிறான்? போன் எடுத்துட்டாளா? உதடு கடிக்காத அப்படி. பாப்பா சொல்லு. பாப்பா அழகி மேல வேணாம், மேல வச்சிடலாமா? சரி கொடுங்க என்கிட்ட. பாப்பா ஒன்னு அடிக்கிற பாரு.
கீழோடு கீழோடு சட்டு கீழோடு சாமி. ஊசி போடலாமா? மசாலா அரிசி ஊத்தியாச்சா? ஏன் பாலுறான்? ரெண்டுமே நாடகம் நடிப்பு நடிக்கிறாங்கன்னா எப்பா. குழம்பு கொதிச்சு அவள் தானா? குழம்பு கொதிச்சா முடிஞ்சுமா சாப்பிடலாம். ஓகே. சாப்பாடு ரைஸ் ரைஸ் வச்சுட்டோமா? ஏய் சாமி, அவங்க அண்ணன் எடுத்துட்டு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் டேக்ஸா. பொண்ணு பாருங்க அங்க இருந்து தூக்கிட்டு வரா. தூக்கிட்டு வாம்மா, இங்க எடுத்துட்டு வா. பரபரப்பா வேலை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் முடிஞ்சிச்சு. போமா தட்டில் போட்டு லெக் பீஸ் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஏய் இருமா, இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். நல்லா கொதிச்சிச்சு. மேல ஏதோ மிதக்குது வெள்ளை வெள்ளையா முட்டையா? முட்டை என் கையில ஆல்ரெடி பாதி இருக்கு. இவ்வளவு பாருங்க அழகி. தர்ஷா நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறேன். நானும் தர்ஷாவும் சாப்பிட்றோம். எங்க அம்மா இன்னும் சாப்பிடல. சாப்பிடுமா? சாப்பிடணுமா? அஜித் மட்டும் லாவண்யா மட்டும் வந்த பின்னாடி சாப்பிடணும். எனக்கு பாருங்க லெக் பீஸ் ஒரு முட்டை. மோஷி மோஷி இங்க பாரு. மோஷிகா திருட்டுத்தனமா உட்காந்து சாப்பிடுறாரு. நல்லா ஒரு குண்டா ஒரு அப்பா கறி சோறு முட்டை. என்னம்மா நெத்தில ஒரே பக்தி மயமாயிட்டுக்கிற. கோயிலுக்குள்ள போறது என்ன, சாமி கும்பிடுறது என்ன, என்ன பார்த்து நிக்கிற போன்ல? மிரை படம். பிறையா? மிரை நல்லா இருக்கா படம்? சுமார் தான். குழம்பு நல்லா இருக்கு. பொங்க வச்சப்ப இருந்து சமைக்கிற வரைக்கும் ஆளை காணோம். சாப்பிட்ற டைம்ல கரெக்டா அட்டனன்ஸ் போட்டுருவார் டைமுக்கு. எங்க அத்தை வேற காணுமே. கோயில்ல தான் இருப்பாங்க.